பல ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர் குடும்பத்தோட சமாதியெல்லாம் இருக்கிற இடத்த ஒரு ஆராய்ச்சிக்காக தோன்றாங்க. இதுல இருந்த ஒருத்தர் மட்டும் அதுல இருந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்ததுனால இதுல என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட டீமை கூப்பிட்டு அதை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து அதுக்கப்புறம் பெரிய பாக்ஸை ஒண்ணு வெளியே எடுத்துட்டு வராங்க. இதுல ஒருத்தர் மட்டும் மறுபடியும் லைட்டா குத்தி பாக்குறாரு. உள்ள என்னமோ டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மண்வெட்டி எல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அவர் மறுபடியும் கையால அந்த மண்ணை குழி பறிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவும் ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சமாதிக்கு அடியில ஏன் ஒரு பாக்ஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே இவருடைய பர்சனல் டீமுக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றாரு. கால் பண்ண கொஞ்ச நேரத்துல இவரோட டீம் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்சதோட அந்த பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும் போல ரொம்ப நேரமா குழி எடுத்துட்டே இருக்காங்க. ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து அந்த பாக்ஸை வெளியே எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தா அந்த பாக்ஸ் ஒரு 8.5 அடி இருக்கு. அந்த பாக்ஸை சுத்தி இரும்பு கம்பியால கட்டப்பட்டு இருக்கு. இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரு சமாதியை எதுக்கு ஒரு முள்ளு இரும்பு கம்பியால கட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு டவுட் வருது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு மந்திரவாதி கிட்ட அதை எடுத்துட்டு போறாங்க. இந்த மந்திரவாதி இந்த பாக்ஸால ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா மந்திரமும் என்னென்னமோ பண்ணி அதை சுத்தி எதமோ பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த மந்திரவாதி அந்த ஆர்காலஜிஸ்ட இந்த சமாதியை எங்கிருந்து எடுத்தீங்க, இது யாரோடதுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு பெரிய ஃபேமிலியெல்லாம் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவா கொடுத்துட்டு பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஜாப்பனீஸ் அரசர் குடும்பம்னு சொல்றாரு. இந்த சமாதியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்காலஜிஸ்டுக்கு தெரியாது. அவரும் நார்மலா ஒரு வீட்டுல எப்பவுமே இருக்கிற மாதிரி இருப்பாரு. சமாதியை வெளியே எடுத்த டீம் மட்டும் அதுக்கு பாதுகாப்பா அந்த வீட்லயே அங்கேயே தங்கி இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு யாரோ முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். சடனா எழுந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவளுக்கும் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் திறந்து பார்க்கலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. இவ்வளவு என்னடா சவுண்டுன்னு சொல்லி வந்து பார்த்தா அங்க இருந்த விலங்கு எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவளோட டீம் எல்லாம் எல்லாத்தையுமே எழுப்பி நடந்ததெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து வேக வேகமா அந்த ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த சமாதி அங்க இல்ல. திடீர்னு பார்த்தா மேல பெரிய ஹோல்ஸ் இருக்கு, அது காணாம போயிருக்கும்.